வணக்கம், நான் உங்கள் மோகனா. 13/8/2025 புதன்கிழமை மாலை மலர் செய்திக்குள்ள போகலாம் வாங்க. மகளிர் மருத்துவம் 58 கர்ப்பப்பை இறக்கம் வராமல் தடுக்கும் உடற்பயிற்சி எளிய சிகிச்சைகள். டாக்டர் ஜெயராணி காமராஜ், குழந்தையின்மை சிகிச்சை நிபுணர். செல் நம்பர் 7299974701. இந்த பாருங்க, கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க. 7299974701 74701 சரியா? இந்த பாருங்க, எங்கேயோ காட்டுற. இந்த பாருங்க, இவங்க தான் டாக்டர். பார்த்துக்கோங்க, இவங்க நம்பர் கரெக்டாக இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா? பெண்களை பாதிக்கின்ற கர்ப்பப்பை குடல் இறக்கம் பற்றி பார்த்து வருகிறோம். இது வயதான பெண்களை மட்டுமல்ல, இளம் வயது பெண்களையும் பாதிக்கிறது. பெண்களின் இடுப்பு பகுதிக்கு கீழே உள்ள இடுப்பு தள தசை தளர்வு அடைவதே இதற்கு முக்கிய காரணமாகும். இளம் வயது பெண்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டால் இதற்கு எளிமையான நவீன சிகிச்சை முறைகள் உள்ளன. இதனை தடுப்பதற்கான வழிமுறை என்பது முறையான பிரசவ முறையாகும். எனவே பிரசவத்தை முறையாக பார்க்க வேண்டும். சில பெண்களுக்கு பிரசவம் சரியான முறையில் நடந்தால் கூட அவர்களுக்கு இடுப்பு தள தசை தளர்வு ஏற்படும். பிரசவத்துக்கு பிறகு இடுப்பு தள தசையில் இருக்கும் காயம் குணம் அடைந்தாலும் தசைகள் பழைய வலிமையுடன் மீண்டும் வராத நிலை ஏற்படுகிறது. ஒருவர் குழந்தை பெற்றதும் அடிவயிறு தளர்வான பிறகு கண்டிப்பாக அதில் சுருக்கங்கள் தளர்வுகள் ஏற்படும். இதனை சீராக்கி மிளுருவாக்கம் செய்வதற்கு என்னென்ன முறைகள் செய்ய வேண்டும், கருப்பை இறக்கத்துக்கு சிகிச்சை மூலம் முழுமையாக தீர்வு காண்பது எப்படி என்பது பற்றி பார்க்கலாம். பெண்கள் பிரசவத்துக்கு பிந்தைய உடற்பயிற்சி செய்ய வேண்டும். பெண்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு அவர்கள் பிரசவத்துக்கு பிந்தைய உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இது குழந்தை பெற்றெடுத்த பெண்களின் உடல் வலிமை மையம் ஆரோக்கியத்தையும் மீட்டெடுக்க செய்யப்படும் உடற்பயிற்சிகள் ஆகும். இந்த உடற்பயிற்சியானது இடுப்பு புத்தள தசையை வலுப்படுத்துவதற்கும் உறுதியாக வைத்திருப்பதற்கும் செய்கின்ற முக்கியமான விஷயமாகும். இந்த இடுப்பு தள தசையை சீர்படுத்துவதற்கு சில பயிற்சி முறைகளும் உள்ளன. முக்கியமாக செகல் அதாவது கெகல் உடற்பயிற்சி, கேக்கல் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இது ஓரளவு இந்த வலிமையை அதிகரிக்க முடியும். இது தவிர வேறு சிகிச்சை முறைகள் இடுப்பு தள தசை தளர்வான பெண்கள் கேக்கல் உடற்பயிற்சி செய்தால் கூட இந்த பகுதி தளர்வு எலி சரியாகும், சிறுநீர் கசிவு குறைவாகும். இதற்கான முக்கியமான விஷயம், இந்த இடுப்பு தள தசைகளின் வலிமையை அறிந்து கொள்வதற்கு பெல்விக் ஃப்ளோர் கிராபி என்ற ஒரு பரிசோதனையை செய்கிறோம். இது இடுப்பு தள தசைகளின் செயல்பாட்டை மதிப்பிடுவதற்கான ஒரு மருத்துவ பரிசோதனை ஆகும். இதை இடுப்பு தள தசை வலிமை பிரதோன என்று கூறலாம். அதாவது தசை வலிமை பிரதோன பரிசோதனை என்று கூறலாம். இந்த பரிசோதனை முறையில் இடுப்பு தள தசை எவ்வளவு தளர்வாகி இருக்கிறது என்பதை கவனித்து பார்த்து அதற்கான சில முறைகள், குறிப்பாக யூரோடோனைமிக் சோதனைகள் செய்வோம். ஏனென்றால் சிறுநீர் குழாய் எவ்வளவு தூரம் இறங்கி கொண்டிருக்கிறது, எவ்வளவு தூரம் அதனுடைய சிறுநீர தசை கசிவு இருக்கிறது என்பதை பரிசோதிக்க வேண்டும். அதற்கு அடுத்த இடுப்பு தலை தசை வலிமையை அறிவதற்கான பரிசோதனை முறைகள் இருக்கிறது. இந்த பரிசோதனை முறைகள் மூலமாக இதனை அறிந்து இது எந்த அளவுக்கு தளர்வாகி இருக்கிறதோ அதற்கு சில எளிமையான பயிற்சிகள் முறை இருக்கிறது. அதன் மூலம் அது சரியாகும். இடுப்பு தள தசை தளர்வை சரி செய்யும் லேசர் தெரப்பி. சிலருக்கு இன்றைய நவீன சிகிச்சை முறைகளில் முக்கியமான சில விஷயங்களை செய்ய முடியும். இந்த இடுப்பு தள தசை தளர்வாகி போலி தளர்ச்சி ஆவதை நல்ல வகையில் சரி செய்வதற்கு முக்கியமான தோபியாகும்.
இன்றைக்கு நாம் ஒரு தடவை அறுவை சிகிச்சை செய்திருக்கிறோம், தையல் போட்டு இருக்கிறோம், அது சரியாக குணமடையாத போது பல நேரங்களில் வலிகளும் ஏற்படும். அந்த திசுக்களை ஒன்றாக இணைக்கும் புரதமானது சீராக இல்லாமல் பல நேரங்களில் ஒழுங்கற்று முறையில் இருக்கும். இதனால் தான் நிறைய பெண்களுக்கு வலிகள் படாமல் பாலியல் உறவினின் போது திருப்தி இருக்காது. இதனை சரி செய்வதற்கு எளிமையான உடலுக்கு காயம் ஏற்படுத்தாத முறைதான் லேசர். இந்த லேசர் முறையானது இந்த திசுக்களை ஒன்றாக இணைக்கும் புரதத்தை உருவாக்குவதை முக்கியமாக சீர்படுத்துகிறது. ஏனென்றால் இந்த புரதம் உருவாக்குதல் சீராக இல்லாமல் ஒழுங்கற்ற முறையில் இருப்பதால் தான் இந்த தசைகளின் அமைப்பு மற்றும் வலிமை குறைவாக இருக்கிறது. எனவே இதனை சரி செய்வதற்கு இந்த லேசர் முறையின் மூலமாக எளிமையான லேசர் தோபி கொடுக்கும் போது இடுப்பு தள தசையின் வலிமையில் முன்னேற்றம் ஏற்படுகிறது. இதனுடைய சுருங்கும் ஆற்றல் மீண்டும் கிடைக்கிறது. அந்த தசைகளின் வலிமையானது சீராகிறது. திசுக்களை இணைக்கும் புரதம் உருவாக்குவதில் முன்னேற்றம் ஏற்படும் போது அதனுடைய திறனும் அதனுடைய திசுவும் பிரச்சனை சீராக்கப்படுகிறது. அறுவை சிகிச்சை இல்லாத உடலில் காயம் ஏற்படுத்தாத முறை. இன்றைக்கும் நிறைய நோயாளிகள் பிரசவமான பிறகு ஏற்படுகிற பாலியல் பிரச்சனைக்குத்தான் எங்களிடம் சிகிச்சை பெற வருவார்கள். இவர்களுக்கு எந்த பிரச்சனை எளிமையான முறையில் மிகவும் அருமையாக சரி செய்ய முடியும். இது அறுவை சிகிச்சை இல்லாத உடலில் காயம் ஏற்படுத்துவதை முறையாகும். இதற்கு மயக்க மருந்து தேவையில்லை. உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மருத்துவமனைக்கு வந்து 45 நிமிடத்தில் இதை செய்துவிட்டு வீட்டுக்கு போய்விடலாம். தங்களுடைய வேலையை பார்க்கலாம். இதனால் எந்த வேலைகளை பார்த்தாலும் பக்க விளைவுகளுக்கு இதனால் எந்த விதமான விளைவுகளும் கிடையாது. இதற்கு பிறகு எந்த பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பில்லை. இதனால் வருகின்ற சிக்கல்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. இயற்கையான அந்த லேசர் பழுதான தசைகள் மற்றும் தசை நார்களை சரி செய்து அதனை முன்னேற்றம் அடைய செய்யும் போது தசைகளின் வலிமை சரியாகிறது. அதனால் இடுப்பு தள தசை பிரச்சனைகளுக்கான அறிகுறிகளும் குறைவாகி ஒரு நல்ல ஒரு செயல்பாடு மீண்டும் கிடைக்கிறது. எனவே கேக்கல் பயிற்சி, பிசியோதெரபி அதற்கு அடுத்ததாக முக்கியமாக ஒரு லேசர் இதற்கு அடுத்த எப்போதைய காலத்தில் இருக்கின்ற நவீன முறைகளில் ஒரு இடுப்பு தள தசை தெரப்பி ஆகியவை ஆகும். ஒரு இருக்கை மூலமாக அந்த தசைகளை வைப்ரேஷன் கொடுப்பது ஒரு முக்கியமான தெரப்பி. நமது முகத்தில் உள்ள தசைக்கல் சாதாரணமாக தளர்வாகிறது என்றால் என்ன செய்கிறோம்? அது வலுவாக்குவதற்கான தெரப்பி கொடுக்கிறோம், மசாஜ் பண்ணுகிறோம், அதற்கான தூண்டுதல் கொடுக்கிறோம். இந்த மாதிரி பெண் உறுப்புகளில் இருக்கிற தசைகளை வலுவாக்குவதற்கு சில தூண்டுதல்கள் புள்ளிகளில் அதனுடைய தசைகளுக்கு தூண்டுதல் கொடுக்க வேண்டும். இந்த தூண்டுதல் முறையின் மூலமாக தசைகளின் வலிமை முன்னேற்றம் அடைகிறது. சில பெண்களுக்கு குணமடையும் தன்மை இல்லாமல் இருக்கும். இதற்கு லேசர் நன்கு உறுதுணை புரியும். தசைகளின் செயல்பாடு, தசைகளின் ஆற்றல் ஆகியவற்றை வலுப்படுத்துவதற்காக தசை தளர்வான பெண்களுக்கு இடுப்பு தள தசை தூண்டுதல், பெண்களுக்கு இடுப்பு தள தூண்டிவிட்டு சிகிச்சை அளிக்கும் போது அதனுடைய வலிமை சீராகி தளர்வான விஷயங்களுக்கு தடுப்பு முறையே அமையும். பெண்கள் குழப்பமடைய தேவையில்லை. இன்றைய காலத்தில் நவீன சிகிச்சை முறைகளில் இடுப்பு தலை தசை மிருளுவாக்கும் எனப்படும் சிகிச்சை இருக்கிறது. இந்த சிகிச்சை முறையாக செய்தால் அருமையாக இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும். மாதம் ஒரு முறை என 3 அமர்வில் சிகிச்சை எடுத்தால் பிரச்சனை முழுவதுமாக சரியாகும். ஏனென்றால் பலரும் வயதானால் தான் இடுப்பு தள தசை தளர்வு நமக்கு வேறு எந்த ஒரு பிரச்சனை என்று நினைக்கிறார்கள். பிரசவமான பிறகு பெண்கள் இடுப்பு தள தசையை மிளுருவாக்கம் செய்ய வேண்டும். இது அவர்களின் பாலியல் உறவு பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வாக அமைகிறது. இன்றைக்கும் இது பற்றிய ஆய்வில் சொல்லியிருக்கும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது ஒரு எளிமையான சிகிச்சை முறை. இதன் மூலமாக பிற்காலத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு முன்னேற தீர்வு கிடைக்கிறது. ஆனால் இந்த சிலர் கவனிக்காமல் விட்டு விடுவார்கள். இப்போதைக்கு எனக்கு பாலியல் உறவு பிரச்சனை இருக்கிறது, ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. சிறுநீர் கசிவு ஏற்படுகிறது, அதை நான் கட்டுப்படுத்தி சரி செய்து கொள்கிறேன் என்று சொல்கின்ற பெண்களுக்கு பிற்காலத்தில் முழுமையாக கர்ப்பப்பை, குடலிறக்கம், சிறுநீர் முற்றிலும் கட்டுப்பாடே இல்லாத நிலை எழுந்து நின்றாலே சிறுநீர் கழிவு ஏற்படுகிற நிலை ஆகிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது.
எனவே இதை தடுப்பதற்கான எளிதான வழிமுறைகள் இருக்கிறது. இவற்றினை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் பலரும் அமைதியாக இருந்து இதை பற்றி கவலைப்பட, யாரிடம் கேட்பது, என்ன செய்வது என்று குழப்பம் அடைய தேவையில்லை. இந்த முறையான சிகிச்சைகள் பெண்களுக்கு சரியான தீர்வை கொடுக்கும். இடுப்பு தள தசைக்கான உடற்பயிற்சி, லேசர் சிகிச்சை மற்றும் இடுப்பு தள தசை தூண்டுதல் ஆகியவற்றை நீங்கள் முறையாக செய்தல் இடுப்பு தள தசை தளர்வு சரி செய்யப்படும். அதனால் கர்ப்பப்பை குடலிறக்கம் ஏற்படுவது தவிர்க்கப்படும். இடுப்பு தள தசை தளர்வால் ஏற்படும் சிறுநீர் கசிவு பிரச்சனைகள், பாலியல் உறவு பிரச்சனைகள் ஆகியவற்றுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை சொல்லி இந்த மாலை மலர் செய்தியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.